அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோனா, நம்ம வந்து ஒரு வாரமாகவே என்னோடய லைஃப் ஸ்டோரியை வந்து 6 பார்ட்டாக போட்டாச்சு. நேற்று எதோடு நம்ம வந்து முடிச்சிருந்தோன்னா, என்னோடய புருஷனை போய் கேஸ் கொடுத்து பார்த்து ஜாமான்லாம் ஏற்றிக்கிட்டு அவன் வந்து கேன்சர் நோய் வந்தால் கடைசியாக 5 வருஷத்துக்கு அப்புறம் என் புருஷனை நானும் என் பிள்ளையும் அப்போ தான் பார்த்தோம். அவன் வந்து கேன்சர் நோய் வந்து படுக்கையில் கிடந்தான். இருந்தாலும் அவன் உடம்பு முடியாதவன எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு என்னோடய ஜாமான் மட்டும் வாங்கி கொடுத்து எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அதோட எல்லாம் பேசி முடிச்சுட்டு கூட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் நான் நேற்று வீடியோவிலே போட்டிருந்தேன். எல்லாம் அழுது ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. அந்த நிலமையில அவனை பார்த்துருவோம். இருந்தாலும் ஜாமான்லாம் ஏற்றிட்டு எல்லாம் வந்தாச்சு. எஸ்ஐ மேடத்தோடு போய் ஊருக்காரங்க 10 பேர் எங்கள் பிரசிடெண்ட் எல்லாரையும் கொண்டு போய் வச்சு தான் ஜாமான்லாம் ஏற்றிட்டு அதோட வந்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஏற்றிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப எல்லோரும் மனசு நொந்து போய் ஒரு வாரம் வரைக்கும் எங்கள் வீடு சாவுடு மாதிரி இருந்துச்சு. சொந்தக்காரங்களாம் வந்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி பார்த்துட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து எவ்வளோ கடன்பட்டு உடம்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் சொத்து எல்லாம் மனக்கட்டெல்லாம் விற்று தான் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா குடிக்காரு. அதனால் எங்கள் அம்மா மனக்கட்டெல்லாம் விற்று நம்ம பிள்ளை நல்லா இருந்தால் போதுன்னு எல்லா சீர்சானத்தையும் செஞ்சு ஏதோ அவங்களால முடிஞ்சது ஏதோ ஒரு 8 பவுன் போட்டு ஜாமான் செட்டுலாம் வாங்கி கொடுத்து எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்படி வந்து நம்ம பொண்ணு போன 5-6 வருஷத்துலேயே இப்படி வாழ்க்கையை இழந்து இந்த ஜாமான்லாம் ஏற்றிட்டு வரவும் எல்லாரும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஊருக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஜாமான்லாம் ஏற்றிட்டு வந்துட்டு ரொம்ப மன உளைச்சல். என் தம்பிலாம் 2 நாள் வரைக்கும் அதுவும் அவனை உடம்பு முடியாமல் பார்த்துட்டு வந்ததுலேருந்து எல்லோரும் எங்கள் வீட்டில் அம்மா பாசம் வச்சுருந்தாங்க. ஏன்னா மருமவன் அப்படிங்கிறதுனால அவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டில் மருமவங்கிறதுனால. இப்படி ஆயிடுச்சுன்னா அவனும் எல்லாம் மன உளைச்சல். எல்லாம் சொந்தக்காரங்களாம் வந்து ஆறுதல் சொல்கிற மாரி பார்த்துட்டு எல்லாம் நாங்கள் இருக்கோம், கவலைப்படாத, நாங்கள் இருக்கோம், பார்த்துக்குறோம் அப்படி சொன்னாங்க. யாரும் இன்ன வரைக்கும் என் பிள்ளைக்கு ஒரு 10 ரொட்டி பாக்கெட்டு கூட வாங்கி கொடுக்கல. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் என்னோடய சொந்த காலில் தான் நின்று படாத பாடுபட்டு எவ்வளோ கஷ்டம். ஒரு பொண்ணு தனியாக வாழற அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். தனியாக வாழணுங்கிறதுலாம் அது என் எதிரிக்கு கூட அப்படி வரக்கூடாது. ஏன்னா வச்சுக்கேன், எல்லா இடத்துலையும் அவங்க தலை குனிஞ்சு பல அவமானங்களை சந்திச்சு பல அசிங்கம் இப்படி எல்லாத்தையும் சந்திச்சு ஆம்பளை ஒரு இடத்துக்கும் அவங்க தான் போகணும், பொம்பளை ஒரு இடத்துக்கும் அவங்க போகணும். இப்படி பல போராட்டங்களை சந்தித்து தான் ஒரு பொண்ணு வந்து தனியாக எதிர்த்து நான் தனியாக வாழுறேன்னு சொன்னால் அவங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கும். ஏன்னா அவங்க எல்லா இடத்துலையும் அடிபட்டு எல்லா கஷ்டத்தையும் சந்தித்து அவங்க வந்திருப்பாங்க. அப்படிலாம் எல்லோரும் சொந்தக்காரங்களாம் பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லோரும் அழுதுட்டு. ஏன்னா 10 நாள் வரைக்கும் அப்புறம் திருப்பூரே போகல. மனசு ரொம்ப ஒடிஞ்சு நான் என்ன நினச்சேன், நம்ம வாழணுனாலும் பரவாயில்ல, அவன் வேறு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் எங்கே இருந்தாலும் நம்ம புள்ள பெருசானா அவனுக்கு நம்ம அப்பா இருக்காங்கிற ஒரு இதாவது இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி நான் இருந்தேன். ஆனால் என்ன அவன் இப்படி முடியாமல் இருந்தது எனக்கு ரொம்ப சங்கடம். நம்ம புள்ள பிறந்ததுலேருந்து அப்பான்னு சொல்லி கூப்பிட்டவே இல்லையே. அவனுக்கு வினவு தெரிஞ்சதுலேருந்து அவன் அப்பாவை பார்க்கவே இல்லையே. அவன் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கான் வெளிநாட்டிலேருந்து அப்போயாவது நம்ம பொண்டாட்டி பிள்ளை போய் பார்க்கும், நம்ம பிள்ளைகிட்ட கடைசியாக 4 வாரத்தை பேசுவோம், நம்ம சாவுறோமோ பழிக்கிறோமோ போய் கடைசியாக பார்க்கும் அப்படிங்கிற எண்ணம் கூட அவனுக்கு வரல. என் பிள்ளைய பார்த்து பேசணும் கூட என்னால். நம்ம பிள்ளை கடைசி வரைக்கும் எனக்கு குடிக்கார அப்பனா இருந்தாலும் எனக்கு அப்பான்னு இருக்காருன்னு இன்ன வரைக்கும் எனக்கு இருக்காருல்ல. ஏன்னா என் பிள்ளை அப்படி அந்த கொடுப்பனை இல்லையே. என் பிள்ளைய நினச்சி எனக்கு ரொம்ப மனசு சங்கடம். என் பிள்ளைய எனக்கு வாழ்க்கை போயிடுச்சுங்கிறதுலாம் எனக்கு இல்லை. எனக்கு என் பிள்ளைய நினச்சி தான் ரொம்ப சங்கடம். இவன் நிறைய டைம் கேட்பான் ஸ்கூல்லலாம், அம்மா எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பா சாப்பாடு விட்றாங்கம்மா, அப்பா வர்றாருமா, எனக்கு ஏம்மா அப்பா இல்லை. அஜய் சின்ன பிள்ளை விவரம் தெரியுமா என்னம்மா கேட்பான், அம்மா நம்ம ஒரு அப்பா கடையில் வாங்கிப்போமாம்மா அப்படிலாம் கேட்பான். ஏன்னா அவனுக்கு அப்போ விவரம் தெரியாது. நம்ம ஒரு அப்பா கடையில் வாங்கிக்குமாம்மா அப்படின்லாம் கேட்பான். இன்னும் நிறைய கேட்பான். என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்துச்சு, அம்மா அது என்னது எனக்கு உன் தங்கச்சியே பிறக்க மாட்டேங்குதும்மா அப்படிலாம் சொல்லி கேட்பான். அவன் சின்ன பிள்ளை, அவனுக்கு என்ன தெரியும். நம்ம பிள்ளை இப்படி அப்பான்னு கூப்பிட முடியாமல் இப்படி போயிடுச்சு. எங்கே இருந்தாலும் அவன் உயிரோடு இருந்தால் எனக்கே ஒரு நாள் நம்ம பிள்ளை போய் அவன்கிட்ட பேசுமே, அப்பான்னு கூப்பிடுமே அப்படின்னு நான் ரொம்ப எங்கே இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். கடைசியில் அவன் அப்படி இருந்தது எனக்கு ரொம்ப ஒரு மனசு வேதனை. ஒரு 10 நாள் வரைக்கும் திருப்பூருக்கும் போல். வீட்லேயும் எங்கள் அம்மா எல்லாருமே ரொம்ப மன உளைச்சல் இருந்தோம். அந்த ஜாமான் ஏற்றிட்டு வந்தது எங்களுக்கு பெரிய அவமான பிரச்சனையோ. எல்லோரும்
இந்த ஜாமான் ஏற்றிட்டு வந்தது பெரிய அவமான பிரச்சனையாக போயிடுச்சு அக்கம் பக்கத்தில் ஊர் உலகத்துல எல்லாம். ஏன்னா ஆசைப்பட்டு எடுத்து கொடுத்து வாழை அனுப்பி இப்படி ஏற்றிட்டு திரும்பி ரிட்டன் நம்ம வீட்டுக்கே ஏற்றிட்டு வந்தால் எவ்வளோ சங்கடம், அதெல்லாம் நினச்சி ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அது நாங்கள் அவ்வளோ எங்கள் மனையெல்லாம் விற்று எடுத்து கொடுத்தோம் ஜாமானை. அந்த சைக்கோ என் கை காலெல்லாம் கிழிச்சு என்ன டேமேஜ் பண்ண மாதிரி என் பொருள் ஒன்று கூட வைக்கவே இல்லை. என்னோடய பண்ட பாத்திரத்தெல்லாம் அதெல்லாம் என்ன கொலை வெறியில் என்ன பண்ணியிருக்காங்கிறத நீங்களே வந்து பாருங்கள். அந்த பாத்திரத்தை இப்போ எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். அது என்ன நிலவரத்தில் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நீங்களே பார்த்து அவன் எந்த அளவுக்கு அப்போ மெண்டலாக இருந்திருக்கிறான் அப்படின்னு நீங்களே பாருங்கள். வாங்க அந்த பாத்திரம்லாம் எப்படி இருக்குன்னு நானே உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஜாமான்லாம் இது எல்லாமே என்னோட ஜாமான். காட்டுது வா எல்லாத்தையும். இந்த ரூம்குள்ளே இருக்கிறது சாமி ரூம்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக என்னோடய ஜாமான் தான். ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு வந்தோடனே இந்த ஜாமான் பீரோல் கட்டில் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இந்த வீட்டில் தான் வச்சுருந்தோம். ஆனால் வந்து அப்போ வந்து கூரை வீடாக இருந்துச்சு, அதனால் இங்கே வச்சுருந்தோம். அப்போ தம்பிக்கு கல்யாணம் ஆகலை. அதுக்கப்புறம் வீடெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக வீடு ஒழுவிட்டு இருக்கு, கூரை வீடாக இருக்குன்ட்டு பின்னாடி மாட்டுக்கொட்டை இருக்குது. அந்த மாட்டுக்கொட்டாயில் எல்லா ஜாமானையும் அள்ளிட்டு போய் வச்சுட்டு அப்புறம் இந்த கம்பி அடித்து ஓடு மாற்றினாங்க. திரும்ப வீடு ஓடு மாற்றி ரெடி பண்ணி ஜாமான்லாம் அங்கே உள்ளே அள்ளிட்டு வரணுங்கிறப்ப தம்பி வந்து இந்த ஜாமான்லாம் அவங்க எதுவும் உள்ளே எடுத்துகிட்டு வரானா, எல்லாம் கொட்டாயிலே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அம்மாவும் நானும் சண்டை போட்டு தான் அந்த பித்தளை ஜாமான்லாம் அங்கே போட முடியாது, எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க, நம்ம வந்து எப்போவுமே வீட்டில் இருக்க மாட்டோம், அது வந்து செவரே இல்லாமல் இருக்குது அந்த கொட்டை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னோம். இதெல்லாம் ராசி இல்லை, இதெல்லாம் எதுக்கும் எடுத்து உள்ளே வந்து வைக்க வேணாம், புது வீடு கட்டினதுக்கு அப்புறம் எது இங்கே இருக்க வேணாம் அங்கேயே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னான். நானும் அம்மாவும் தான் சண்டை போட்டு இல்லை இந்த பித்தளை ஜாமான்லாம் இங்கே தான் இருக்குன்னு அந்தாண்ட ரூமில் நாங்கள் வைக்கல, சாமி ரூமில் வச்சு நான் எப்போ தனியாக வீடு கட்டணும் அப்போ வந்து எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜாமான் மட்டும் இங்கே வச்சுருக்கேன். இது எல்லாம் இந்த கோவலை உள்ள ஃபுல்லாக பித்தளை ஜாமான் இருக்குது, இது இந்த கோவலை உள்ள ஃபுல்லாக சில்வண்டி ஜாமான்லாம் இருக்குது. இது மாதிரி இந்த குண்டா இருக்கும், பித்தளை குண்டா கோவலை அது எல்லாம் இது உள்ளார இருக்குது, எல்லாம் போட்டு இப்போ கட்டி வச்சுருக்கேன். எடுத்து காட்ட முடியாது, இது எல்லாம் திரும்ப என்னால் எடுத்து களைச்சி எல்லாம் அடுக்க முடியாது. ஒரு வழியாக சின்னதாக ஏதாவது பின்னாடி எனக்கு தனியாக கொட்டை வச்சுட்டு வீடு கட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடணுன்னு இருக்கேன். இது உள்ள இருக்கு இந்த குவளையெல்லாம் கோடாலி போட்டு பாறை போட்டு குத்துன மெனி. இந்த குண்டாலாம் அந்தாண்ட பக்கம் ஓட்டை இருக்கும், இந்த குண்டாலாம் ஓட்டை இருக்கும். அப்புறம் இதுக்குள்ளார ஒரு குண்டான் காசி தவளை இது மாதிரி உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் பாறையால் குத்தி குத்தி ஓட்டை. இதை விட மோசம், இதை விட பித்தளை மாற்றி கூட வேற எடுத்துக்கலாம். இதோட மோசம் பின்னாடி கொட்டாயில் வந்து கட்டில் பீரோல் கிடக்கு. அந்த கட்டிலும் பீரோலும் எப்படி கிடக்குன்னு வாங்க காட்டும். நாங்கள் வந்து அப்புறம் இந்த ஜாமான் மட்டும்தான் இங்கே எடுத்துகிட்டு வந்தோம், தம்பி வைக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால இந்த பித்தளை ஜாமான் மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வச்சுட்டோம். பீரோலும் கட்டிலும் கிடக்கு, பீரோலெலாம் சுற்றி ஓட்டை. இது கட்டில் நடுவில் பாறையை போட்டு குத்தி குத்தி பொழந்துருக்காது, யாரும் உட்கார முடியாது படுக்க முடியாது. சரி அதான் அவங்க உள்ளே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு நாங்கள் கொட்டாயிலே அதெல்லாம் போட்டோம். அதெல்லாம் தின்னு கட்டில் பீரோலாம் அங்கேயே தான் கிடக்கு. பீரோக்குள்ளே எதுவும் பெருசாக பொருள்லாம் இல்லை, ஏதாவது என்னோடய பழைய சேலைகள் இது மாதிரி தான் ஏதாவது இருக்கும், யூஸ் இல்லாத பொருள் தான் அந்த பீரோவில் இருக்குது. அது ரெண்டு வேஸ்ட்டாக தான் அந்த கடைக்கு தின்னுட்டு வாங்க அதையும் நான் போய் காட்டுறேன். வாங்க நண்பர்களே, வந்து இந்த கட்டில் பாருங்கள், கட்டில் காட்டுறா இங்கே பாருங்கள். இந்த கட்டில் வந்து கொட்டாவில் தான் கிடந்துச்சு. இப்போ வந்து மாடு வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆகுது, அதனால் அங்கே மாடு கட்டுறதுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு தூக்கி வெளில போட்டுவிட்டாங்க தம்பி. அதில் வந்து வைக்கல வேற அள்ளி வச்சுருக்குறான். இது வந்து இப்போ இந்த அளவுக்கு இருந்துச்சு. அவன் வந்து பாறை வச்சு பொழந்ததுனால இந்த அளவுக்கு ரவுண்டாக இருந்துச்சு நாங்கள் ஏற்றிட்டு வந்தப்போ. நான் இப்போ வந்து தான் 3-4 வருஷம் ஆகிடுச்சா, 4 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அது அப்படியே கடந்து மழையிலும் கடந்து தின்னு இப்படி வீணாக போயிடுச்சு சல்லியாக. இது கட்டில் தான், பார்த்தா கட்டில் மணியே தெரியுது பாருங்கள், இரும்பு கட்டில் இப்படி தின்னு வீணாகிடுச்சு. பீரோவில் பாருங்கள், பீரோவில் மாடு வேற. பீரோவில் பாருங்கள், நாங்கள் ஜூம் பண்ணி காட்டுறோம். அந்த மாடை வேற குறுக்க கட்டி விட்டான், எங்களால் போக முடியாது. பாருங்கள் அந்த ஐயையோ பீரோலாம் திறந்து தான் கிடக்கு, அதில் ஒன்றும் இல்லை பாருங்கள். அது அந்த ஓட்டை தெரியுதா பாருங்கள், இங்கே ஒரு
இடம். இந்த ஒரு 2-3 சைடு அங்கங்கேயும் ஓட்டை ஓட்டையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பாறை வச்சு குத்துனது. அதனால அப்படியே இங்கே மாட்டு கொட்டாயிலே கிடக்கு. அது வேஸ்ட்டாக துருதுன்னு இதுவும் கிடக்கு. இதெல்லாம் வேஸ்ட்டு. இனிமேல் இதை நான் யூஸ் பண்ண முடியாது. நான் வாழ்க்கையே போயிடுச்சு. இனிமேல் இந்த பீரோலும் கட்டிலும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு நானும் மனசு வெறுத்து போய் இங்கே போட்டாச்சு. மாடு வேறு நல்லா புல்லு சாப்பிட்டுட்டுருக்கு. அதான் இந்த மாட்டுக்கொட்டாயில் கிடக்கு. இதெல்லாம் வேஸ்ட்டு துருதுன்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து எங்கேயாவது பழைய இரும்பு வாங்கி கொடுத்த பழைய இரும்பு கடையில் எங்கேயோ போட்டுருங்க. எனக்கு மேது எதுவும் தேவையில்லை. என்னால் முடிஞ்சால் நான் நல்ல நிலைமைக்கு இருந்தால் நான் வந்து அப்போ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பீரோவில் நல்லா பாருங்கள், வந்து நல்லா பொழந்தது தெரியும். என்னால் இப்போ போய் அதை கிட்ட காட்ட முடியல, மாடு இருக்கிறதுனால. எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. என்னோடய பாத்திரத்தெல்லாம் என்ன கொலை வெறியோட என்ன பண்ணி வச்சுருந்தாங்கிறத பார்த்துருப்பீங்க. பாருங்கள், என் பாத்திரத்தை இந்த அளவுக்கு பண்ணி அதை நான் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நான் 10 நாள் கூட இந்த பீரோவில் யூஸ் பண்ணலை, இந்த கட்டில் யூஸ் பண்ணலை. எல்லாமே நாசமாக போயிடுச்சு. வாழ்க்கையும் நாசமாக போயிடுச்சு. எல்லாமே எதை சொல்கிறதுனே தெரியல. இதுக்கப்புறம் நான் அந்த 1 மாதத்துக்குள்ளே அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த இதெல்லாம் வச்சுட்டு நான் திருப்பூர் ஒரு 10 நாளில் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் கிளம்பி அங்கே போய் அங்கே போய் ஒரு மாதத்துக்குள்ளே என்ன சம்பவம் நடந்தது, அதுதான் மெயின் பிரச்சனை, மெயின் சம்பவமே. அது என்னங்கிறத நாளை வீடியோவில் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, பாய்.